3 வாரங்களாக நீடிக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரானது தற்பொழுது மொத்த உலகையுமே அதிரவிக்கிற அளவுக்கு மாறி இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விடயமானது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, அடுத்த 48 மணித்தியாலத்துக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் கடல் சந்தியினை வந்து ஈரான் முற்று முழுதாக திறக்க வேண்டும். அதாவது அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பலும் அதனால வர வேண்டும். அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகளுடைய எண்ணெய் கப்பலும் அந்த வழியினை பயன்படுத்துறதுக்கு ஈரான் அனுமதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, ஒருவேளை அந்த 48 மணித்தியாலத்துக்குள்ள இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் ஈரானால திறக்கப்படாவிட்டால் ஈரானினுடைய மின் நிலையங்கள் எலக்ட்ரிசிட்டி தரக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து முற்று முழுதாக அளிக்கப்படும். இதனால மொத்த ஈரானுமே வந்து இருளுள்ள மூழ்கும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் வந்து ஈரானை விரட்டுற விதமா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு ஈரான் பதில் கொடுக்கும் விதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஈரானினுடைய மின்சார நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் உள்ள நாடுகள் வந்து தாக்கப்படும். அமெரிக்காவினுடைய பங்குகள் உள்ள நிறுவனங்கள் வந்து தாக்கப்படும். இஸ்ரேலினுடைய மின்சாரம் மற்றும் ஐடி அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஐடி அமைப்புகளும் வந்து ஈரானால தாக்கப்படும். இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதாவது மொத்த உலகையுமே வந்து இந்த போருக்குள்ள வந்து ஈடுபட வைக்கும். இது வந்து ஒரு 3ஆம் கட்ட போரா வந்து 3ஆம் உலக போரா வந்து மாறுவதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லி ஈரான் தரப்புல வந்து தற்பொழுது அமெரிக்காவை எச்சரித்து இந்த விடயத்தில வந்து சொல்லி இருக்கிறாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸால வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவுதான் எண்ணெய் கப்பல்கள் வருகின்றது. அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலோ அல்லது அமெரிக்காவுக்கு சார்பான எண்ணெய் கப்பலோ வந்து இந்த பகுதியால் வந்து வருவதற்கு ஈரான் அனுமதிக்கவில்லை. இப்படி இருந்த பொழுதே பார்த்தோம்னு சொன்னா எண்ணெய்க்கான விலை வந்து உலக சந்தையில் பெரிய அளவாக அதிகரித்திருக்கின்றது. இலங்கையிலும் பார்த்தோம்னு சொன்னா நேற்றைய தினத்திலிருந்து பெரிய அளவிலாக எரிபொருட்கான விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் இந்த எரிபொருட்கான விலை வந்து மேலும் அதிகரிக்கக்கூடும் சொல்லியே அச்சப்படுகின்றது. ஒருவேளை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் ஆனது முற்றாக திறக்கப்படாமல் ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க, ஈரானினுடைய மின்சார நிலையங்கள் மீது, ஈரானினுடைய எலக்ட்ரிசிட்டி தரக்கூடிய மின் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமாக இருந்தால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் வந்து முற்று முழுதாக இழுத்து பூட்டப்படும். அதாவது ஈரானினுடைய இந்த மின் நிலையங்கள் திரும்ப மீள கட்டும் வரைக்கும் கட்டின பிறகுதான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் ஆனது திறக்கப்படும் சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் ஆனது முற்று முழுதாக பூட்டப்படுமாக இருந்தால் இந்த மாதிரியான விளைவுகள் வந்து உலக நாடுகள் சந்திக்கும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, உலகத்துல எண்ணெய்க்கான விலைகள் வந்து பெரிய அளவில் வந்து வெடிக்கும். பெரிய அளவில் வந்து இந்த எண்ணெய்க்கான விலைகள் வந்து உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் சரிவை காணும். பல நாடுகள் வந்து பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்குள்ள வந்து பல நாடுகள் வந்து மீள இல்லாத அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியை வந்து சந்திக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் ஆனது முற்று முழுதாக பூட்டப்படுமாக இருந்தால் இவ்வாறான விளைவுகள் வந்து உலக நாடுகள் சந்திக்க நேரும். எத்தானே பார்த்தோம்னு சொன்னா இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போய்கொண்டிருக்கிற இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஈரான் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவும் தன்னுடைய படைகளை வந்து தன்னுடைய நேச நாடுகள் அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கிற நாடுகளுக்கு வந்து தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் தரப்பிலையும் வந்து ஈரான் மீதும் லெபனான் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் பல மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இந்த போரானது மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த போரானது 3ஆம் உலக போராக வெடிப்பதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக தற்பொழுது தெரிகின்றன. ஈரானினுடைய IRGC வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நாங்கள் போரை தொடங்கவில்லை, ஆனால் எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக எதையும் செய்வோம் என்று சொல்லி ஈரானினுடைய IRGC வந்து சொல்லி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ்ல மட்டுப்படுத்தப்பட்ட அளவு வந்து எண்ணெய் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டதாலே பார்த்தோம்னு சொன்னா இலங்கை உட்பட பெரிய நாடுகளிலும் சரி உலக சந்தையிலும் சரி எண்ணெய்க்கான விலைகள் வந்து தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே செல்கின்றன. ஈரான் சொன்னது போல முற்று முழுதாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் மூடப்படுமாக இருந்தால் இலங்கை உட்பட நிறைய நாடுகள் வந்து பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்குள்ள சிக்கும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அடுத்து வருகிற 48 மணித்தியாலத்துக்குள்ள உலகத்தில் இருக்கிற பெரிய நாடுகள் மிகப்பெரிய சவால்களையும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளையும் சந்திக்க போகின்றன. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.